இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷாம்லா. வணக்கம் சார். தேசிய அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பு நிகழ்ந்தது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மாலையில நம்ம பார்த்தோம். ஆம் ஆத்மியிலிருந்து 7 பேர் விலகினார்கள். அதுல எல்லாருமே பிஜேபியில ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்றதும், அதுல 3 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் அன்னைக்கே நமக்கு தெரிய வந்த விஷயமாக இருந்தது. அதுவும் மெயினா பார்க்கும் பொழுது பிஜேபியை ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்த்த ராகவ் சத்தா தான் அதுல முதலாக வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசுறத பார்த்தோம். என்ன மாற்றம், எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. எதனால இவர் மாறி இருக்காரு? அவர் சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் உண்மையான ரீசன்ஸ் தானா? அதாவது ஷாம்லா, ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள கடந்த ஒரு 2-3 ஆண்டாவே அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கேஜ்ரிவால் முதல்வர் பதவியிலேருந்து இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. கோர்ட்ல அவருக்கு பெயில் மறுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இருக்கிற எல்லா தலைவர்கள்ல அவர் வந்து இந்த அத்திஷிய டெல்லி முதல்வராக்கினது. அது பிறகு ஒரு சம்பவம் நீங்க பார்த்திருப்பீங்க. சுவாதி மாலிவால்னு அவங்க கூட ரொம்ப நெருங்கிய வேலை செஞ்சவங்க, என்ஜிஓ காலத்துலேருந்து வேலை செஞ்சவங்க. அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்து அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய், அதாவது முதல்வர் வீட்டில் போய் பார்க்க போன போது அவங்க மேல தாக்குதல் நடந்தது. இந்த வைபவ்ங்கிறவர் அவர் ரொம்ப நம்ம கேஜ்ரிவாலுக்கு ரைட் ஹேண்ட். அவரை தாக்கினது இந்த சுவாதி மாலிவால. அந்த சம்பவம் பாருங்களேன், ஒரு ஷாக்கு. ஒத்தப்பட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள யாரெல்லாம் ஒன்றா வந்தாங்களோ, முதல்ல அந்த இயக்கம் ஆரம்பித்த போது அண்ணா ஹசாரே இருந்த போது அதில் ஒருத்தரே அவர் தள்ளிட்டார் கேஜ்ரிவால். முதல்ல பிரசாந்த் பூஷன் இருந்தார், அப்புறம் யோகேந்திர யாதவ், அதுக்கு முன்னாடி ஷேஜியா ஹில்மின்னு. இப்போ அவங்க பிஜேபியில் தான் இருக்காங்க. அது அந்த துவக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அதில் நிறைய பேர் நடந்துட்டாங்க. இவர் ஆட்சியில் இருந்தார். அதுக்கு பிறகு இவர் மேலவைக்கு யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாரோ, கட்சியிலேருந்தோ இல்லை அந்த மூமெண்ட்லேருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கல. அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் மேனை பார்த்து அனுப்பிச்சிட்டே இருந்தார். இது எல்லா கட்சிகளும் கொஞ்சம் பிஸ்னஸ் மேனை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மூலமாக அவங்களுக்கு கட்சிக்கு வேணுங்கிற நிதி கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, எல்லா பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே மூமெண்ட்டில் வந்தவங்க இல்லை. இதில் வருத்தம் அடைந்து பாதி பேர் நடந்துட்டாங்க. சுவாதி மாலிவால் கேஸில் என்னன்னா, நீ ராஜ்யசபா விட்டுடுன்னு, அது வேற யாருக்கோ கொடுக்கணும்னு. முதல்ல என்னன்னா அபிஷேக் மனு சிங்வி கொடுக்கலாம், ஏன்னா நம்ம கேஸ் எல்லாம் அவர் போராடுறார். ஏன்னா அவர் தேடிட்டு இருந்தார் எங்க ராஜ்யசபா கிடைக்கும். அது ஒரு சம்பவம். இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேஜ்ரிவால் கட்சிக்குள்ள அப்புறம் அடுத்தது இந்த தேர்தல், டெல்லி தேர்தல் வந்து அந்த டெல்லி தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு நிறைய மாற்றிட்டாரு. அதில் மாற்றும் போது என்னாச்சு, கட்சியிலே இருந்தவங்களுக்கு ஒரு அதிருப்தி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராகவ் சட்டா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முதல் தேர்தலில் டெல்லியிலேருந்து ராஜேந்திர நகரில் போட்டியிட்டு ஜெயிச்சார் ராகவ் சட்டா. அவர் பார்த்தீங்கன்னா கட்சியில் ரொம்ப முக்கியமான பொசிஷன் அவருக்கு, ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது. அதே மாதிரி சந்தீப் பாட்டக், அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுது. ஜெல் செக்ரட்டரி, ஆல் இண்டியா ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஜெல் செக்ரட்டரி. இவர் 2 பேருக்கு தான் பஞ்சாபை பார்த்துட்டாங்க. பஞ்சாபில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் தேர்தல் முடிந்த போதே ஒரு பேச்சு என்ன இருந்ததுன்னா, கேஜ்ரிவால் அங்கே போயிடுவார், முதல்வர் ஆகிடுவார்னு. ஏன்னா அது ஃபுல் ஃப்ளெஜ்டு மாநிலம். டெல்லி மாதிரி இல்லை. டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி, அதனால புது பவர் இல்லை, அது இல்லை. அதை வச்சுட்டு மத்திய அரசோட ஒரு போராட்டம் எல்லாம் பண்ணார் கேஜ்ரிவால். ஆனால் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் முழுக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணது அவர் தான், ராகவ் சட்டா தான். அப்புறம் ராகவ் சட்டா ஒரு யங் ஃபேஸ். என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் பாருங்கள், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் காரணம் சோஷியல் மீடியா. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு குறைஞ்சு ஒரு 12 லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணார். இந்த சந்தீப் பாட்டக்கும் ராகவ் சட்டாவும் தான் இப்போ 92 எம்எல்ஏஸ் இருக்காங்க பஞ்சாபில். அதில் குறைஞ்சபட்சம் 70 எம்எல்ஏஸ் இவங்க தேர்ந்தெடுத்த ஆள் தான். பட் இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த கேஸ் எல்லாம் வர இந்த லிக்கர் ஸ்கேம் வந்தது, அவர் மாதிரி கேஸ் வந்தது. அதுலேருந்து என்ன ஆச்சு, இவர் ஒரு கோர் குரூப்பை வச்சுட்டு இவங்களெல்லாம் முள்ள பின்னாடி தள்ளிட்டார்.
அப்புறம் இவருக்கு பஞ்சாப்ல இவர் ஆவார மாட்டார். அப்புறம் 2022 தேர்தலில் இவருக்கு ஆசை இருந்தது, பஞ்சாப்ல நம்ம சிஎம் ஆயிடலாம், நம்மளால தான் இது ஜெயிக்கிறது. அங்கதான் தப்பு பண்ண ஆரம்பிச்சார். ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்கு ஒரு தலைமை கேஜ்ரிவால். ஆனா அவர் என்ன நினைச்சாரு, நான் இல்லைன்னா இந்த இதுவே இல்லைன்னு சொல்லி எல்லாம் தன் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டார். அது பண்ண போது என்ன ஆச்சு, அவங்க கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் நார ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவரோட செயல்முறையில ஏதோ ஒரு கோளாறு ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இவர் கேஜ்ரிவாலுக்கு என்ன தோணுச்சு, யார் இவங்கெல்லாம், நம்ம தானே இவங்களை ஒண்ணா பண்ணோம், நம்ம வச்சா வெப்பம் எடுப்போம். அப்ப இவர் கூட இருந்தார் மணிஷ் சிசோடியா. மணிஷ் சிசோடியா அவரோட ஒத்து பண்ண. அப்புறம் புது புது ஆளை கொண்டு வந்த போது பழைய ரொம்ப நாள் வேலை செஞ்சவங்க, இது எல்லா கட்சியிலும் நடக்குது, புதுசா வந்தா பழையவங்களுக்கு தள்ளி வச்சிருவாங்க. பஞ்சாப் தேர்தல் முடிந்த பிறகு இவர் என்ன நினைச்சார், போலாமான்னு நினைச்சாரு. அப்ப ராகவ் சட்டா மாதிரி தலைவர்கள்ல சொன்னது என்னன்னா கேஜ்ரிவால்கிட்ட, இங்க பாருங்க, பஞ்சாப் வந்து சீக்கியரோட இது மாநிலம். அங்க ஆல்ரெடி இந்த காலிஸ்தான், அப்புறம் பல காலிஸ்தான் சப்போர்ட் எல்லாம் இருக்குது ஆம் ஆத்மி பார்ட்டி. கனடால இருந்து, அமெரிக்கால இருந்து, யூகேல இருந்தெல்லாம் பணம் எல்லாம் அனுப்பிச்சாங்க, கேம்பெயின் கூட வந்தாங்க. அதெல்லாம் அதுக்கு அதனால இவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க, பக்கத்து மாநிலம். இப்ப இதேதான், இப்ப தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் முதல்ல வந்தபோது வந்து இல்ல, எப்படி ஒரு மலையாளி தமிழ்நாட்டுக்கு முதல்ல வராலாம். இப்ப கூட சீமான் இந்த ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இஷ்யூ பண்ணிட்டு போனாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டுல அரசியல் இல்ல பாத்தீங்கன்னா எல்லாம் தெலுங்கு பேசுறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். அதாவது அவர் வந்து நம்ம கலைஞர் குடும்பத்தை டார்கெட் பண்ணி சொல்லிட்டே போனார். பட் தமிழ்நாட்டிலேயாவது மொழி வச்சுட்டு இருந்தது. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா என்னன்னா, பஞ்சாப் பெரும்பாலும் சிக் ஸ்டேட். அது சென்சிட்டிவ் மேட்டர் எப்போதுமே. ஏன்னா அப்ப நீங்க பாத்தீங்க, அந்த டயத்துல காலிஸ்தான் டெரரிசம் தீவிரவாதம் இருந்த போது, அதனால இவர் சொல்லப்பட்டு நீங்க ஹரியானா இங்க அது மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க சொல்லி இவர் பகவத் மான போட்டார். பகவத் மான் முதல்ல வந்த போதே சிஎம் வந்த போது ஒரு உப்புக்கு சப்பானி. அவருக்கு பின்னாடி எல்லாம் கவர்மெண்ட், ஏன்னா பகவத் மானுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பாடகர், ஒரு சிங்கர், அந்த மாதிரி வந்தார், பாப்புலர் பாப் சிங்கர் மாதிரி. பட் கவர்மெண்ட் இயக்கத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரெயின் வேணுமே, அது இந்த ராகவ் சட்டா சண்டி பாட்டக், இவர் தான் அட்வைசரா இருந்தாரு. பட் இந்த 2 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கேஸ் அதிகமாக இந்த மாதிரி கட்சி பிரச்சனையில மாட்டிக்கிறது ராகவ் சட்டா தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாரு. இது நடுவில் அவரோட திருமணம் நடந்தது, அந்த ஆக்ட்ரஸோட, பரிணிதியோட. இந்த திருமணம் ஒரு பக்கம் நடக்குது, அதுல எல்லாம் கலந்துக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ் வருது, என்ன ஆகுது, இவர் என்ன பண்றாரு, நம்ம கேஜ்ரிவால், இவர் ராகவ் சட்டா ரொம்ப பவர்ஃபுல் ஆயின்னு இருக்காரு. அப்புறம் நம்ம அங்க பஞ்சாபுக்கு இன்ட்ரெஸ்ட் இவர் தடுத்தாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, இப்ப பதவியிலிருந்தெல்லாம் நீக்கிட்டார். அப்புறம் இப்ப ஜெயில இருந்து வெளியில வந்த பிறகு, இப்ப கோர்ட்ல இதான பிறகு இவரை வந்து என்ன பண்ணாரு, டெப்டி லீடரா ராஜ்யசபால வச்சார், அவரையும் அங்கேருந்து நாத்தினாரு. சண்டீப் பாட்டக்கு அங்க அவர் மெயின் ஆள் அங்க, அதாவது ஆர்கனைசேஷன். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போச்சுன்னா, இனிமேல் சண்டீப் பாட்டக்கு யாரும் கேட்க வேண்டாம். இதை தவிர்த்து ஷாபலா, பஞ்சாப்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இவ்வளவு அங்க 117 மெம்பர் பஞ்சாப் அசம்பிளி, 117 பேர் இருக்காங்க. அதுல 92 பேர் ஆம் ஆத்மி பார்ட்டி. காங்கிரஸ் படுத்து போச்சு, பிஜேபி அகாலிதள் அலையன்ஸும் ஒன்றும் பெருசா இல்ல. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள சிஎம்மோட செயல்முறை, மந்திரிகளோட செயல்முறை, திருப்பி அங்க ஊழல் இதெல்லாம் அதிகமாயிடுது. ஊகர் புகாரு, குற்றச்சாட்டு இது அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா, நடுவில் சில யாரோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட சூசைட் பண்ணிட்டாங்க, ஒரு அமைச்சரை இது பண்ணி, அவரை அக்யூஸ் பண்ணி. இதெல்லாம் நடக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல இது ஃபிட் ஆக மாட்டேங்கிறது. கேஜ்ரிவால் என்ன பண்ணார், வெளியில வந்தவன கம்ப்ளீட்டா இவங்களை சைன் பண்ணி மணிஷ் சிசோடியா கொடுத்துட்டார் பஞ்சாப். இவர் அதுல இருந்து என்ன முதல்ல இதை வச்சு 3 வாரம் முன்னாடி பாத்தீங்கன்னா ராகவ் சட்டாவை நாத்தி விட்டார். இவர் நினைச்சார் இவர் போட்டோம், இவர் எனக்கா ஒன்றும் பேசுறதுல, இவர் போனா போட்டோம். ஆனா அது எதிர்பார்க்கல என்னன்னா, ஏன்னா இவர் டச்சு விட்டு போச்சு கேஜ்ரிவாலுக்கு. கட்சிக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கணும்ல, இந்த கேப் அதிகமாயிட்டே போச்சு. அதிகமா போகும்போது கேஜ்ரிவால் இந்த கேஸ்ல இருந்து இப்ப வெளில வந்துட்டாருன்னு சொல்றாங்க லோயர் கோர்ட்ல. பட் கட்சிக்குள்ள என்னன்னா, இங்க பாருங்க, எல்லாம் பணம் சம்பாதிச்சு, உண்மைதான் பணம் இது. ஏன்னா அதே சுப்ரீம் கோர்ட்லயே என்ன சொன்னாங்க, பை மணி ட்ரையல் இருக்குதுன்னாங்க, அதனால பெயிலே கொடுக்கல. இது எப்படி லோயர் கோர்ட்ல விட்டுட்டாங்க இவரை, இது சிபிஐ இடி எல்லாம் விட மாட்டாங்க, ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல பஞ்சாப்குள்ள எம்எல்ஏஸ்க்கு பிரச்சனை. பல எம்எல்ஏஸ் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பேர் தான் அமைச்சரானாங்க, அமைச்சரான பிறகு இந்த மாதிரி நிலைமை இருக்குது. அப்புறம் இவங்க எல்லாரும் ராகவ் சட்டா மூலமா தானே அதை கனெக்ட். ராகவ் சட்டா நாத்தின உடனே இந்த சண்டீப் பாட்டக்கு போல நாத்தின உடனே
பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் போச்சு. இவர் என்ன நினைச்சாரு, இவரை கழட்டி விட்டுடலான்னு. ஆனா ராகவ் சட்டா என்ன பண்ணாரு, கழட்டி விட்ட பிறகு இவங்களெல்லாம் டேப் பண்ணாரு. இப்ப எனக்கான நிலைமை உங்களுக்கெல்லாம் ஆகப்போகுது. இவருக்கு கிட்டக்க இருக்கிற எம்எல்ஏஸ் சொன்னாங்க, இதை வேற ஏதாவது வழி பண்ணுங்க, இது இப்படியே ஓடிட்டே இருக்காதுன்னு. இந்த இதுல நிலைமையில தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பேசப்படுறது பஞ்சாப்ல, அந்த 92ல 42, 50 எம்எல்ஏஸ் எல்லாம் இப்ப ராகவ் சட்டாட்ட இதுல ஃபியூச்சருக்கு வழி பண்ணணும். இந்த பகவத் மானே நான் சொல்றேன். இப்ப அவர் வந்து ராகவ் சட்டாவை அட்டாக் பண்ற எல்லாம் பண்றாரு. முதல் முறையாக முதல்வரான பிறகு இந்த பகவத் மான் பிரதமரை சந்திக்க போயிருந்தாரு. அவருக்கு என்னன்னா பாட தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. லைஃபை ஜாலியா இருக்கிறவர். 7, 8 மணிக்கு அப்புறம் அவரை நீங்க சொல்லுவாங்க ஆஃப்டர் 7 PM நோ சிஎம்னு. அவர் 7 மணிக்கு அப்புறம் அவர் ஒரு வேற ஒரு நிலைமையில இருப்பாரு. என்ன அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதனால ஆஸ்பத்திரி கூட நிறைய தடவை அட்மிட் ஆயிருக்காரு. இப்போ கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாரு. சரி. அது திராட்சை ரசம் நிறைய குடிச்சிங்கன்னா, அது சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் வம்பு பண்ணும் உடம்புல. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவருக்கு உண்டு. ஹெல்த் உண்டு. ஸோ இதுல இவரால ஒன்றும் பகவத் மானால ஒன்றும் எஃபெக்டிவ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது எம்எல்ஏஸ் அன்ஹாப்பியா இருக்கா. இவர் என்ன பண்ணாரு, இதான் சந்தர்ப்பம்னு. இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பொழுது பிஜேபி கழுகு மாதிரி காத்துட்டு இருக்காங்க. பஞ்சாப்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அகாலிதளுக்கு இவங்களுக்கும் ஒரு இதாச்சு. அந்த இடத்துல காங்கிரஸ் வர்சஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த என்ன பஞ்சாப்ல என்ன உங்களுக்கு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே கிராமப்புறத்துல சீக்கியர்களோட ஆதிக்கம் அதிகம், நகரப்புறத்துல பார்த்தீங்கன்னா இந்துஸ் அதிகம். ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் அகாலிதளுக்கும் இருந்த ஒரு அலையன்ஸ் எப்படின்னா, அகாலிதள் அந்த சீக் ஓட்டு கொண்டுருவாங்க, இவங்க நகரப்புறத்தில் இருக்கிற ஹிந்து ஓட்டு கொடுப்பாங்க. ஜலந்தர், அமிர்த்சர், பட்டியாலா, லுதியானா, பெரிய பெரிய ஊரெல்லாம் இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரியல், அங்கெல்லாம் ஹிந்து கான்சென்ட்ரேஷன். அர்பன் சென்டர்ஸ்ல, வில்லேஜஸ்ல பார்த்தீங்கன்னா சீக்குது. இந்த அலையன்ஸ் ஒரு இதில் முடிஞ்சு போச்சு. இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்வது. அந்த நேரத்தில் தான் இவருக்கு ராகவ் சட்டாக்கு தன் ஃபியூச்சர். இனிமேல் கேஜ்ரிவாலுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள பிரச்சனைகள். இந்த நேரத்தில் இந்த ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இப்போ அடுத்த கட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம பார்க்க போறோம்னா, எம்எல்ஏஸ்குள்ள இப்போ அடுத்தது என்ன ஆக போகுது. நான் அதுக்கு பகவத் மான சொன்னேன்ல, முதல்ல அவர் சிஎம் ஆன போது பிரதமரை சந்திச்சாரு. முதல் மீட்டிங்ல தோப்புன்னு பிஎம் காலில் விழுந்துட்டாரு. விழுந்துட்டு பாருங்க, இங்க பஞ்சாப்ல ஒண்ணுமே இல்லை, காசுல எல்லாம் கஜானா காலி, நீ இவர் தூக்கி விட்டார். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, பிரதமர் அவர் எடுத்து என்ன நீங்க இப்பதான் தேர்ந்தெடுத்து வந்திருக்க என் காலில் விழுறீங்க. இல்லைங்க, நீங்க தான் கைடு பண்ணணும், இது பண்ணணும், அதை பத்தி நீங்க பண்றது பண்ணுங்க. ஆனா எக்கச்சக்க ஸ்கீம்ஸ், இதே பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ் இருப்பாரு, இதை தரோம் அதை தரோம். இப்போ இந்த அரசியல் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுல கஜானா எப்போதும் காலியா இருது. தமிழ்நாடுன்னு இல்லை, கர்நாடகான்னு இல்லை, பிஜேபி ஆளும் மகாராஷ்டிரா, சில மாநிலங்கள்ல வருமானம் அதிகம், வரி வருமானம். பஞ்சாப்ல பாருங்க, ஒரு விதத்துல அக்ரிகல்ச்சர் ஒரு விதமாக டவுன் ஆயிடுச்சு. பிஜேபிக்கு என்ன பிரச்சனை, அந்த ஃபார்ம் பில்ல கொண்டு வந்ததுலேருந்து இந்த ரூரல் பேஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற இந்த இதில் பிஜேபிக்கு ஒரு விதமாக என்ன, சரி இது நம்ம விடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தை. இவரை மற்றவங்கள இப்போ இவர் பாருங்க, இவர் 3 பேர். இதுக்குள்ள இருக்கிறதும் ஆபரேஷன் லோட்டஸ் தான். அப்போ இது ஆபரேஷன் லோட்டஸ்டோ இல்லை ஆபரேஷன் பராட்டாவோ ஒன்னே என்ன பார்த்தீங்கன்னா, இதுல 2 பஞ்சாபி பராட்டா நல்ல வெண்ணெய் தடவி நல்ல திக்கா இருக்கும். அது சாப்பிட்டீங்கன்னா தும்முன்னு இருக்கும். அப்புறம் லஸ்ஸி எல்லாம் இவ்வளவு பெரிய டம்ளர்ல குடிப்பாங்க பஞ்சாப்ல. அந்த மாதிரி இதுல என்னெல்லாமோ கலந்து இருக்கு. அப்புறம் பாருங்க, நான் சொன்ன முதல்ல கேஜ்ரிவால் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, வந்தவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா அனுப்பிச்சிட மேலவைக்கு எல்லாரும் பிஸ்னஸ் மேன், எந்த அரசியல் இதுவும் கிடையாது, அஃபிலியேஷன் கிடையாது. அவங்க பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் என்ன, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் அப்படி தொட்டாலே போகிற டப்புன்னு வந்துருவாங்க. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க, அவங்களும் ஒருத்தர் 2 பேர் யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க, டெக்ஸ்டைல் மில்ஸ் நடத்துகிறாங்க, ட்ரைடன்ட்டு, லவ்லி யூனிவர்சிட்டி, எல்லாருமே பிஸ்னஸ் மேன். அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, இவர் கேஜ்ரிவால் என்ன சொல்றாரு, மோதியை திட்டுங்கோன்னு. ஆனால் இவங்களுக்கு தங்க பிஸ்னஸ், அவங்க காசு கொடுத்து தான் வந்தாங்க. பச்சையாக சொல்லணும்னா காசு கொடுத்து ராஜ்யசபா மெம்பர் ஆனாங்க. பியோர் கமர்ஷியல் டீல் அது. கேஜ்ரிவால் இந்த மாதிரி பண்ணாரு. அதை வச்சுதான் கட்சியில் இப்போ ரொம்ப இதுவாக இருந்தது. என்னது இது மேலவையில் எல்லாரையும் அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு இருந்து பாருங்க, அது இல்லாமல் போயிடுச்சு.
இல்ல இப்ப இதுல பஞ்சாப்லயே இவங்க 2ஆ பிரிஞ்சு வந்துருவாங்களா? பஞ்சாப் இப்ப என்ன நிலைமையில இருக்கும்? ஏன்னா தேர்தலும் அங்க வர இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் விரைவில. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்துல இந்த விஷயம்ங்கிறது எடுபடுமாங்க தேர்தல்ல? அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதே இல்ல நேரத்துல இப்போ ராஜ்யசபா எம்பிஸ் பொறுத்தவரைக்கும் பிஜேபி ஒரு திரும்பி ஒரு பெரும்பான்மை நிலைமைக்கு அங்க வர்றாங்க அப்படின்றதையும் பார்க்கிறோம். இந்த 7 மெம்பர்ஸும் இப்படி ஜாயின் ஆகும் பொழுது. சோ இது அவங்களுக்கு என்ன பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க இப்போ பிஜேபிக்கு மெஜாரிட்டி வந்துடும். என்டிஏ இந்த என்டிஏக்கு மேலவையில் மெஜாரிட்டி தேவை. ஏன்னா இப்போ ஆல்ரெடி லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி. என்டிஏக்கு 106 இருந்துச்சு. இப்போ இவங்க சேர்ந்ததுனால 113 ஆயிடுச்சு. இப்போ வரப்போகிற சட்ட மசோதாவை எதெல்லாம் இவங்க அங்கே பாஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மெஜாரிட்டி வேணும் ராஜ்யசபாவில், மேலவையில். அது கிடைக்குது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது என்ன சொல்லுவது? யாரும் பிரிஞ்சு போக முடியாது. விட்டுட்டு ஏதாவது ஒரு கட்சி தாவினா பதவி விடணும். ஆனால் 2/3 ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியில் மர்ஜ் ஆகலான்னு. அப்போ இவங்க என்ன பண்ணுறா? அப்போ ஒரு கேள்வி, இதில் பல கேள்விகள் வரும். ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சிங்கிறது வெறும் பாராளுமன்ற உறுப்பினரோட சார்ந்த அதுதான் கட்சியா, இல்லை கட்சி மர்ஜர்னா முழு கட்சியா? அதில் இதெல்லாம் லீகல் வரும். ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் விசாரிச்சு தான் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ இந்த 7 பேர் சேர்த்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. நம்ம சேர்மன் சிபிஆருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது லீகலாக அது சவுண்டு, அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா இதில் ஸ்பீக்கர், சேர்மன், சிபிஆர் டிசிஷன் ஃபைனல். ஓகே. நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவை தலைவராக, அவை சேர்மனாக, அதுதான். ஸோ இதில் ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் கேஜ்ரிவாலே தன் பக்கம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவரே உண்டாக்கிட்டாரு. அதுக்கு தானே பலியாறாரு. காரணம் என்னன்னா கான்டாக்ட் இல்லை. இப்போ பாருங்க, அவர் சிறையிலேருந்து வந்த பிறகு, டெல்லி தேர்தல் தோன்ற பிறகு எங்கேயுமே கிடையாது. இதுக்கு நடுவில் போய் சார் இங்க வந்து கேம்பெயின்ல கலந்துக்கிட்டாரு சார். தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்களோட பக்கத்துல நின்னு கெஜ்ரிவால் வந்து பாருங்க, இவர் பாருங்க அநியாயமா இவர் மேல கேஸ் போட்டாங்க, இவர் ஜெயிச்சு வந்திருக்காரு அப்படிலாம் சொல்லி இங்க பிரச்சாரமே நடந்தது. அங்க தனக்கு என்ன நடக்க போறது தெரியாம அங்க போனாரு. நம்பர் 1. நம்பர் 2, ராகுல் காந்தியே ஸ்டாலினோட நிக்கல. ராகுல் காந்தியே இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓப்பனா கேட்கல. அப்படி இருக்கும் பொழுது இவர் எதுக்கு அங்கே போனார்? நான் கேள்விப்பட்டதுன்னா அங்கே போன நேரத்தில் தான் அவருக்கு தகவல் வந்தது, எம்எல்ஏஸ்லாம் அப்செட்டாக இருக்காங்க, நீங்கள் அவங்களோட பேசணும், அங்கே கொஞ்சம் கையை விட்டு போகுது நிலைமை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இவர் என்னன்னா சரி நம்ம பார்த்துக்கலாம், இப்போ தேர்தல் எப்படி போவாங்க, 92 பேர் இருக்காங்க. இப்போ என்னங்க ஷாம்லா புரிஞ்சுக்கணும்னா, இங்கே பாருங்க, உங்கள்கிட்ட நம்பர் அதிகமாக இருக்கலாம், நீங்கள் அவங்கள மேனேஜ் பண்ண முடியல. இப்போ பாருங்க, கர்நாடகத்தில் விடாமல் தொடர்றது, இது தொடர் கதையாக இருக்குது. அந்த சிஎம் மேட்டரு இன்னும் செட்டில் பண்ண முடியல. இப்போ திருப்பி ஆரம்பிச்சாச்சு. இப்போ கர்நாடகா பாருங்க, அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க டிகே சிவகுமார் அடுத்ததுன்னு. உடனே சித்தராமையா கோஷ்டிக்காரங்க என்ன சொல்றாங்க? இல்லை இல்லை இவர் தொடரணும். இவர் தொடர்றதுன்னு சொல்லாமல் என்ன சொல்றாங்க? இல்லை நீங்கள் இது பண்ணுங்க, இப்போ எல்லாரும் இப்போ இந்த இருக்கிற அமைச்சர்களை நாத்திட்டு புது எம்எல்ஏஸை போடுங்க. இதை வந்து காங்கிரஸ் மேலிடம் இதை ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா ஒரு விதத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி சொல்லிட்டாங்க, அவர் சிவகுமார் நமக்கு இவ்வளோ செய்கிறாரு, நம்ம குடும்பத்துக்கும் செய்கிறாரு, கட்சிக்கும் செய்கிறாரு, எப்பெல்லாம் காங்கிரஸுக்கு நிதி தேவையோ அவர் எப்படியா கொண்டு வந்து கொடுத்துட்றாரு, தேர்தலுக்கோ இதுக்கோ தனக்கோ தங்க செலவுக்கோ கொடுக்குறாரு. இப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்தானோம். இப்போ 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ ஆச்சு 3 வருஷம் ஆகிடும். இருந்தும் ஒன்றும் நம்ம மாற்றம் இல்லாமல் எப்படி பண்ணுறது? ஆனால் சித்தராமையா விட்டு கொடுக்க இஷ்டம் இல்லை. இப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது பாருங்க. எம்எல்ஏஸ் என்ன அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி அமைச்சராக எப்படி ஒரு எம்எல்ஏவா உட்காந்து, அப்புறம் இதில் இந்த ஃப்ரீபீஸ் கொடுத்து கொடுத்து கஜானா காலி. ஒரு ப்ராஜெக்ட் அவங்க தொகுதியில் ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. இது இலவசம், அது இலவசம், அது இலவசம். இது ஒரு ப்ராக்டிக்கல் பிரச்சனை வருது. நீங்கள் எவ்வளோதான் மோடி திட்டினாலும் பணம் கொடுக்கலான்னு உங்களுக்கு வருமானம் குறையிறது இல்லை. அது நீங்கள் தேர்தல் டயத்தில் திட்டிட்டு போயிடலாம். ஆனால் எக்கச்சக்கமாக நீங்கள் விநியோகம் பண்ணுறேன்னு சொல்ல பிறகு விநியோகம் பண்ணலைன்னா, இப்போ தமிழ்நாடு இந்த தேர்தல் ஒரு பிரச்சனையாக இருந்தது. கிடைத்தவங்க சரி, கிடைக்காதவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்களே, கோபத்தில் இருக்காங்களே. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கேஜ்ரிவாலுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதை இவர் எப்படி சமாளிக்க போறாரு? சரி, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் ஆம் ஆத்மி இப்ப 2ஆ உடஞ்சே வந்தா கூட
அடுத்து காங்கிரஸ நோக்கி தானே பஞ்சாப் மக்கள் வந்து வாக்களிக்க போவாங்க. இதுல பிஜேபிக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்? ஏன்னா அகாலிதள் கூட்டணி இல்லன்னு ஆயிட்ட பிறகு அங்க ஒரு சரிவு தானே பிஜேபிக்கு நம்ம பார்த்தோம். அதுதானே தொடரப் போகுது. இது ஒரு பெரிய லாபத்த கொண்டு வர போறது இல்லல்ல. இல்ல பிஜேக்கு அங்க பின்னடைவு வந்தது பின்னடைவு ஏற்பட்டது அந்த ஃபார்ம் பில்ஸ் கொண்டு வந்தாங்க. ம். அத கேம்பெயின நன்னா பண்ணி என்ன ஏதோ விவசாயிகளுக்கு பிரச்சனை வந்துரும். ஆனா உண்மை பஞ்சாபோட விவசாயத்துல பிரச்சனை என்னன்னா, அரிசி, கோதுமை தவிர்த்து வேற ஒண்ணும் உற்பத்தி பண்றது இல்ல. இதனால பார்த்தீங்கன்னா, சுற்றுப்புறத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. என்வாயர்ன்மென்ட் ப்ராப்ளம். வாட்டர் டேபிள் கீழ போகுது. அதுல புரொடக்டிவிட்டில எல்லாமே கவர்ன்மெண்ட் வாங்கிக்குது ப்ரொக்யூர்மென்ட்ல. இதுல என்னன்னா, இந்த அஜிடேஷன் பின்னாடி இருந்தது யாரு பார்த்தீங்கன்னா, அங்க இந்த இவங்க இருப்பாங்க. அதாவது கடன் குடுக்குறவங்க இந்த விவசாயிகளுக்கு. அவங்க தான் கிரெயின் மர்ச்சன்ட்ஸ். அவங்க தான் மில்லும் நடத்துறாங்க. விவசாயிகிட்ட கிட்ட அந்த பணத்த குடுப்பாங்க, கடன் குடுப்பாங்க. அவங்க தான் இந்த அஜிடேஷன பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுல ஏதாவது பிரைவேட் இது வந்துச்சு வச்சுக்க, தங்களோட ரோல் போயிடுது பார்த்தீங்களா? இது அன்அஃபிஷியல் ரோல். இந்த கடன் குடுக்குறது மனி லெண்டர்ஸ். ஸோ இது இவங்களுக்கு ஒரு தனி அங்க இதுவே இருக்குது. தனி ரோல். அதெல்லாம் கலந்திருக்கு. ஸோ அதில அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஃபார்ம் பில்னால பிஜேபி அடிபட்டாங்க. இப்ப காங்கிரஸ் பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா, காங்கிரஸுக்கு வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி நல்லா அடிச்ச பிறகு முள்ள தலை தூக்குறாங்க. ஏன்னா எதிர்க்கட்சின்னு. அந்த இடத்துல சூழ்நிலைய மாத்துவதற்கு ஒரு புது அரசியல் சூழ்நிலை. ஆம் ஆத்மி ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம். ஆத்மிலேருந்து உடைஞ்சு வருது. அது ஒரு புது கட்சியா வரும். இல்ல ஒரு புது குரூப்பா வரும். அது பின்னாடி பிஜேபி. அதாவது பல யூகங்கள் போட்டு இது நடக்கிறது சம்பவம். இது எப்படி இல்ல ஃபைனலா பஞ்சாப்ல காங்கிரஸ்லயும் ஹோல்டு இல்ல. காங்கிரஸ்ல இருந்து கூட நெறைய பேர் வெளியில வர தயாராக இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் தகவல் வருதே. அது எந்த அளவிற்கு உண்ம? கரெக்ட்டா சொல்றீங்க. இப்போ பல காங்கிரஸ் தலைவர்கள் இப்ப பிஜேபில இருக்காங்க. சுனில் ஜாக்கர், அவர் பஞ்சாப் காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு. அவரு பிஜேபில வந்துட்டார். இப்ப பிட்டுங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம ரயில்வே அமைச்சரா இருக்காரு. ரயில் மந்திரியா இருக்காரு. இதுல இப்ப மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நம்ம மோடி கவர்மெண்ட்ல. அவர பார்த்து தான் ராகுல் காந்தி ஏதோ அவர ஒரு வாய் குடுத்து ஒரு சண்டை ஒண்ணு நடந்து பாருங்க பார்லிமென்ட்ல. வெளியில ம், பிரகாரத்துல. ம், ம். ஆமா, ஆமா, பிட்டுங்கிறவர். ஆமா. அவரோட தாத்தா பியன் சிங் பஞ்சாப் சிஎம் யார் கொலை செய்யப்பட்டார் தீவிரவாதிகளால. இப்ப அவர் மாரி தலைவர்ல சில பேர் இங்க வந்துட்டாங்க. ஸோ பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இது கேஜ்ரிவால் எப்படி கையில எடுத்துப்பாரு? இல்ல பஞ்சாப்ல போய் ஏன்னா இப்ப என்ன இப்ப லேட்டஸ்ட்டா பேசப்படுறது என்னன்னா, பகவத் மானே டப்புன்னு இந்த பக்கம் திரும்பிட்டா என்ன ஆகுது? ம், ம். ஆனா அதெல்லாம் இப்போ பல யுகங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் சரி. ராகவ் சட்டா பொறுத்தவரை பாருங்க, அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா அங்க ஆப்பு முடிச்சுடுத்து இங்க புது இது. பிஜேபிக்கு இந்த மாரி சூழ்நிலை என்னன்னா, நமக்கு அங்க சக்தி கிடையாது. பட் காங்கிரஸ்லேருந்து வராங்க, இங்கேயும் வராங்க. அதனால ஒரு பெரிய பொலிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவுல ஒரு பெரிய ட்ரேடிங் ஆரம்பிச்சிருச்சு. சரி. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 85% வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு. மேற்கு வங்கத்துல முதல் கட்டத்துல பார்த்தா, நான் கிட்டத்தட்ட 92% கிட்ட வாக்குகள் பதிவாயிருக்கிறதா பார்க்கிறோம். மேற்கு வங்கத்துல 2 பக்கமுமே கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. பிஜேபி மோடி அவர்களும் சொல்றாரு, நான் எங்களுக்காக தான் அப்படிங்கிறாரு. மம்தா அவர்களும் சொல்றாங்க, எங்களுக்காக தான்னு. அங்க வந்து இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்ததனால் யாருக்கு லாபம் இருக்கும் அப்படின்றது நினைக்கிறீங்க? இது இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இதுக்கு வந்து என்னன்னா, 2 பேருமே கிரெடிட்டே எடுத்துக்கிறான்னு முதல்ல சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, இந்த வாக்களிப்பு இருக்கு பாருங்க. 90 91 92% தாண்டிது மமதாக்கு அதிர்ச்சி. முதல்ல அங்க எஸ்ஐஆர் நடந்தது. எஸ்ஐஆர்ல செத்தவங்க நாந்துட்டாங்க. அங்க இல்லாதவங்க நாந்துட்டாங்க. காகிதம் இல்லாதவங்க ஒரு 27 லட்சம் பேர் தொங்கல். இதெல்லாம் ஆன பிறகு என்ன ஆச்சுன்னா, எஸ்ஐஆர் வச்சுன்னு ஒரு பயம் ஒண்ணு வந்துருச்சு. என்ன பயம்? மேற்கு வங்காளத்த பொறுத்த மட்டும் என்னன்னா, இது எது ஓட்டு நம்ம சாதாரணமா எடுத்துட்டோமோ, இது நம்ம போய் ஓட்டு போடலன்னா, நம்ம ஓட்டு பேர் கட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு இது கிளம்பிருச்சு. ஆமா, இங்க இருந்து கூட்டம் கூட்டமா மக்கள் கிளம்பினாங்க. தமிழ்நாட்டுல இருந்தே ஆமா. பார்க்க எல்லாரும் ஓட்டு முடிஞ்சது போட்டாங்க. ட்ரெயின்ஸ்ல. என்னன்னா, இது நமக்கு போயிடுமோ? பட் ஓட்டு போடாதனால போகாது. உங்க பேர் அங்க வந்துருச்சுன்னா, நீங்க ஓட்டு போடுறீங்களோ, அது இருக்க போகுது. ஆனா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. நம்பர் 1. அப்புறம் அவங்க ஊர்ல கூப்பிட்டுட்டே இருக்காங்க. "நீ வர்றியா? இல்லையா? வந்து தான் ஆகணும்." அங்க பயமுறுத்தல். அது ஒரு பக்கம்.
2வது விஷயம் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷாம்லா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் தெரியாம ரொம்ப நாளா மேற்கு வங்காளத்துல ஒண்ணு நடந்துட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சியிலேருந்து. அதாவது அங்க எப்போதுமே தேர்தல் நேரத்துல ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். என்னன்னா, எது டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அந்த இடத்துல அரசியல் கட்சியோ, இல்ல ஒரு அரசியல் ஃபோர்ஸோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு எதிர்த்து இருக்கிற கிராமங்களா இருக்கட்டும், அந்த இலாக்காவா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்கள வெளியில வர விட மாட்டாங்க. சரி, இவங்க நமக்கு ஓட்டு போட விட மாட்டாங்க. இது இடதுசாரி கட்சிகளும் பண்ணின ஃபார்முலா. அதாவது இதுக்கு முன்னாடி 1977க்கு முன்னாடி 71, 72ல சித்தார்த்த சங்கர் மேற்கு வங்காளம் முதல்வராக இருந்தபோது இந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் ஆரம்பிச்சு. அப்பதான் இந்த நக்சல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. அதை ரொம்ப இதுவா அமுக்கி அவர் சித்தார்த்த சங்கரை முதல்வராக இது பண்ணாரு. அதுக்கு பிறகு 77 லெஃப்ட் வந்தாங்க, ஜோதி பாசு தலைமையில ஆட்சி வந்தது. அதுலயும் இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சு, பொலிட்டிக்கல் வயலன்ஸ். இந்த அங்க பாருங்க, ஜாதி கலவரம்லாம் கிடையாது, இந்த அரசியல் கலவரம் ஜாஸ்தி. அதாவது என்ன, தனத்தை எதிர்த்து இருக்கிறவங்கள பயமுடுத்துறது, இது பண்றது. இவ்வளவு தூரம் சொல்ல போலாம். மமதா ஏன் காங்கிரஸை விட்டு வந்து தனி திரிணாமுல் காங்கிரஸ் பண்ணாங்கன்னு அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். எனக்கு நன்னா இருக்கு, ஞாபகம் இருக்குது, டெல்லியில வாஜ்பாய் ஆட்சியில் இருந்த பொழுது, அல்ல அதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதே இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க மமதா, தட் காங்கிரஸ் கட்சி இடதுசாரி கட்சிகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால தான் தான் ஒரு எதிர்கட்சியாக மேற்கு வங்காளத்தில் செயல்படுறோம், நமக்கு ஒற்றுமை இது கிடையாது, ஒத்துழைப்பே கிடையாது. பிரணாப் முகர்ஜி தலைவர் மேலெல்லாம் அவரெல்லாம் ஜோதி பாசோட ஒன்னா இருக்கிற இதே மமதா சொன்னது. இதை தவிர்த்து இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்த பொழுது, நான் சொல்வது என்னன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் பீரியட், இந்த 1999 to 2004 பீரியட்ல பார்த்தீங்கன்னா நடந்த தேர்தல் எல்லாம், ஏன்னா பஞ்சாயத்து தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தல் யாரு மற்றவங்களை ஓட்டு போட்டா தெரிஞ்சனா அவங்களெல்லாம் பிடிச்சி கையை வெட்டி விட்டுருவாங்க, விரலை வெட்டிடுவாங்க, கையை வெட்டிடுவாங்க, காலை வெட்டிடுவாங்க. ஒரு தடவை என்ன பண்ணாங்க, 2002, 2003 போது இவங்களை எல்லாரும் ட்ரெயின்ல ஏற்றி டெல்லி கொண்டு வந்தாங்க மமதா. ஒரு பெரிய எக்ஸிபிஷன் வச்சு போட்டோ எல்லாம் வச்சு, இதுதான் உண்மையான நடக்கிற இடதுசாரி கட்சி, நீங்க நினைக்கிற அவங்க பெரிய புத்திஜீவிலாம் இல்ல, பெரிய இன்டெலெக்சுவல் பார்ட்டி இல்ல, இது டெல்லியில செமினார் கிமினார்லாம் பேசுவாங்க, ஆனா மேற்கு வங்காளத்துல வன்முறையை ஒரு இதுவா யூஸ் படுத்துறாங்க. இது மமதா சொன்னது. ஆனா எப்படி போராடி 2006லயே ரொம்ப அவங்க அட்டாக் ஆச்சு காங்கிரஸ் மேல. ஆனா இருந்தும் மமதா வந்து 2011 ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அது பங்க ஆரம்பிச்சுடுத்து இடதுசாரி கட்சிகளோட ஆட்சி. பிடிச்ச பிறகு எல்லாரும் என்ன நினைச்சாங்க, மமதா அப்பவே என்ன சொன்னாங்க, நான் வந்து பத்லாவ் சாய் பத்லா நெய், அதாவது என்னன்னா மாற்றம் தேவை, ரிவெஞ்ச் கிடையாது, பத்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த ஸ்லோகனை இப்ப மாத்திட்டாங்க, நான் அதுக்கு வர்றேன். இப்ப அதாவது என்னன்னா பத்லாவ் சாய், ஒரு சேஞ்ச் வேணும், ஆனா பத்லாவ் நோய், அதாவது யார் மேலேயும் நமக்கு பழி வாங்க வேண்டாம்னு மமதா சொன்னாங்க அப்போ 2011. ஆனா போயிட்டாச்சு 2016 வந்த உடனே எது இடதுசாரிகள் செஞ்சிருந்தாலும் இவங்க குற்றச்சாட்டு அதே இதை இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பம், இடதுசாரி கட்சிகளை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்க. அந்த கேடர்லாம் இதெல்லாம் அடிச்சு கிடிச்சு ஏதாவது இந்த குண்டாக்கள்லாம் இருக்கா பாருங்க, இடதுசாரி கட்சியில் இருந்தவங்க எல்லாம் திரிணாமுலுக்கு வந்துட்டாங்க. இவங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் எதுவா இருக்கட்டும் ஒத்தரை விடல. 16ல அதே இருந்தது, 16லேருந்து 21 வந்தபோது இன்னும் அதிகமாச்சு. பஞ்சாயத்து தேர்தலில் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல இடதுசாரி கட்சிகள்லாம் ஒன்னா போக நாமினேஷன் ஃபைல் பண்ண அப்படி பயப்படுத்தி வச்சிருந்தாங்க. எதுக்கு இந்த நான் ஒரு பேக்ரவுண்ட் சொல்றேன்னா, இந்த தேர்தல் என்ன ஆச்சு பாருங்க, 2021 எக்கச்சக்கமா சிஆர்பிஎஃப் எல்லாம் போனாங்க, சென்ட்ரல் போர்சஸ். ஆனா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிப்ளாய் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த பூத்துல பிரச்சனை இருக்கோ அங்க பாம்பு போட்டுறது, இதை போட்டுறது, மக்கள் வெளில வர மாட்டாங்க. தன் ஏரியால எங்க தனக்கு வீக் ஏரியா தெரிஞ்சு அங்க பாம்பு போட்டு இது பண்ணிடுறது, பயப்படுத்தி விடுறது. இந்த தடவை முதல் முறையாக ஷாம்லா ஒரு பெரிய விஷயம் இருக்கு மேற்கு வங்காளத்துல. என்னன்னா, இவ்வளவு இதை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. அப்படி மாத்திட்டாங்க, டிஜிபில இருந்து கமிஷனர்ல இருந்து எஸ்பி அவர்கள் மாத்திட்டா என்ன ஆச்சு, திரிணாமுல் காங்கிரஸோட ஒட்டி இருந்த போலீஸ் அதிகாரிகள் நீக்கப்பட்டார்கள். இதுல சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இதை போட்டு சொல்லி எல்லா இடத்துலயும் சிஆர்பிஎஃப் அனுப்பிச்சிட்டாங்க. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் அனுப்பப்பட்டதுனால என்ன ஆச்சு, ஒரு பூத்துக்கும் நல்ல ப்ரொடெக்ஷன். முதல்ல கோஸ்ட் ஓட்டர்ஸ் இல்லாம பண்ணிட்டான், போய் வாக்காளரை எடுத்துட்டான். இதுல நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க, அதுக்கு வருவோம். இரண்டாவது பூத் ப்ரொடெக்ஷன், இல்லைன்னா பூத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க, அது இல்லாம போச்சு.
இப்போ மூன்றாவது என்னன்னா, இப்போ இவிஎம்லாம் வச்சிருக்கிற இடத்துல கார்டு பண்றாங்க, ரொம்ப கார்டு பண்றாங்க. இதுல மமதாக்கு என்ன ஆச்சு, வன்முறை நடக்காம போனதுல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு தோல்வியோட பயம் வந்திருக்கு. ஏன்னா முதல் முறையாக மக்கள்ல வெளியில வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு இடத்துலயும் ஒரு ஃபயரிங் ஆல யாரும் சாகல. இதுவே ஒரு பெரிய சாதனை மேற்கு வங்காளத்துல. பெரிய ஆச்சரியம். இந்த பயம் போறதுனால மக்கள் வெளில வந்து ஓட்டு போடுறாங்க. அதை தவிர்த்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப 2400 கம்பெனிஸ் இருக்காங்க. இதை தப்ப சில பேர் 2.24 4 லட்சம் துருப்புக்கள் அவ்வளோ இல்லை, 2400 கம்பெனிஸ். இதுல எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணியிருக்காங்க, இந்த எங்கெல்லாம் இது இருக்குதோ, இந்த பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கோம், ஓட்டு பதிவான பெட்டிகள், அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 200 கம்பெனிஸ். அதை தவிர்த்து 500 கம்பெனிஸ் என்ன பண்ண போறாங்க, தேர்தல் முடிந்த பிறகு இருக்க போறாங்க. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் பேட்டர்ன் எப்படின்னா, தேர்தலுக்கு முன்பாக வயலன்ஸ், அதாவது ப்ரீ போல், அப்புறம் போல் வயலன்ஸ், அப்புறம் போஸ்ட் போல் வயலன்ஸ், இது 3 நடக்குங்க. இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன், இது தொடரும். இந்த 500 கம்பெனி அங்க இருக்க போறாங்க. இதுல மக்களுக்கு தைரியம் வந்து பயம் இல்லாம ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஓட்டு போட்டதுனால மமதாக்கு சந்தேகம் என்ன வருது, இவ்வளவு அதிகமா போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், அங்க எப்படின்னா ஜோதி பாசு இருக்கும்போது, ஜோதி பாசு நல்லவர், இடதுசாரி கட்சிகள்ல பல தலைவர்கள் நல்லவங்க, ஆனா இடதுசாரி கட்சிகளோட கேடர் தான் இந்த குண்டாயிசம் அப்படின்னு மமதா சொல்லுவாங்க. இப்ப அதே கதை தான் இப்போ. தீதி நல்லவங்க, மமதா தீதி அவங்க நல்லவங்க, ஆனா கட்சியில குண்டா, திரிணாமுல் குண்டாஸ், தாதாகிரி தாதாஸ்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பண வசூல் பண்றது, அந்த பண வசூல்னாலே சண்டை. இப்ப யுபாய் கபீர்னு ஒரு தலைவர் வெளில வந்தார் பாருங்க, அவர் திரிணாமுல் தலைவர் தான். அவர் வந்து என்ன சொல்லி வெளில வந்தார், பாபரி மஸ்ஜித்தை திருப்பி கட்டுவோன்னு இஸ்லாமியர் ஓட்டை அட்ராக்ட் பண்றதுக்கு பண்ணார். அவருக்கும் மமதா கட்சியில இருந்த அந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல ஒரு மஸ்தானுக்கும் அந்த ஏரியாவுக்கு சண்டை கொஞ்சம் கூட நடந்தது. இந்த தேர்தலில் கூட கலாட்டா இருந்தது. இந்த பயம் இல்லாத முதல் முறையா நடந்த தேர்தலில் ஒரு இதா இருக்கு. இப்போ மமதா வந்து எப்போது என்ன பண்ணுவாங்க, சரி என் கட்சியில் இருக்கிறவங்க சரியில்லை, நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன். பட் இந்த தேர்தலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தீதி வர்சஸ் தீதி, திரிணாமுல் வர்சஸ் திரிணாமுல், இதுல பிஜேபி வர அக்ரஸிவா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. பயம் இல்லாம தேர்தல் நடத்த காட்டுறோம், நீங்க பயப்படாதீங்க, வந்து ஓட்டு போடுங்க. இந்த கேம்பெயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்கு. இப்போ மமதா என்ன பண்றாங்க, எஸ்ஐஆர்ல விட்டு போச்சு பாத்தீங்களா, இந்த எஸ்ஐஆரை வச்சுட்டு சாதாரண மக்கள் இவங்கெல்லாம் போய் சாமானியர்களுக்கு பேப்பரை கொடு, இந்த டாக்குமெண்ட்டை கொண்டா, அந்த டாக்குமெண்ட் கொண்டா, இதுல பிரச்சனைகள் ஆனது. இதுல சில போல் அதிகாரிகள் பேர் கூட வெட்டுப்பட்டு, ஏன்னா டாக்குமெண்ட் கொடுக்க நேரம் இல்லை. தேர்தலை நடத்தினவங்க பேர் கூட வெட்டுப்பட்டு, ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை பேப்பர்லாம் கொடுக்கறதுக்கு. அவங்கள வச்சுட்டு மமதா இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப நமக்கு வந்து எஸ்ஐஆர் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறோம், அதனால இல்லை இப்ப என்ன, இப்ப நமக்கு சேஞ்ச் வேண்டாம், ஆனா ரிவெஞ்ச் எடுக்கணும். பத்லாவ்னு பத்லா, முதல்ல சொன்னது பத்லாவ் பத்லா இல்ல, இப்ப அப்படியே அதை மாத்தி சொல்றாங்க. இப்போ இதுல என்னன்னா இன்னொரு விஷயம், இவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று பயம், ரெண்டாவது பயம், அதாவது பேர் வெற்றி, நம்ம ஓட்டு போடலைன்னா பேர் வெட்டிடுவாங்களோன்னு பயம் ஒன்று, இரண்டாவது தேர்தலில் ஓட்டு போட்டால் பயப்பட வேண்டாம், நம்ம வீடு ராத்திரி வந்து எவரும் கூரையில் தீ வைக்க மாட்டாங்க, இந்த பயம் போயிடுச்சு. இந்த பயம் போறதுனால ஓட்டு அதிகமாக வந்திருக்கு. மூணாவது இன்னொரு விஷயம் ரொம்ப புரிஞ்சுக்கணும், மமதாக்கு எப்போதுமே சப்போர்ட் என்னன்னா விமன் ஓட்டர்ஸ். அதுல கொஞ்சம் என்ன இருக்குன்னா, பல எல்லா இடத்துலையும் நீங்க தமிழ்நாடு மாதிரி இங்கேயும் என்னன்னா மகளிர்களுக்கு இது பாதுகாப்பு இல்லை, இது இந்த மாதிரி பாலியல் தொல்லை அதிகமாக போயிடுச்சு மேற்கு வங்காளத்தில். அது சந்தேஷ் கல்லி இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், ஆர்ஜிகார் அந்த ஹாஸ்பிட்டல், அந்த பெண் டாக்டருக்கு நடந்தது, அவங்க அந்த 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 டாக்டரோட அம்மாவே கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக மக்களுக்கு என்னன்னா, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 15 வருஷம் பார்த்துட்டோம். இதனால மமதாவுக்கு ஒரு குழப்பம் வருது. ஆனால் மமதாவோட டாமினேஷன் பெருசு. இதுல மமதாக்கு என்ன இன்னொரு பயம் என்னன்னா, பிஜேபி உடனே ஆட்சி பிடிச்சுன்னு அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனா போன தரம் 2021 தேர்தலில் 77 சீட்ல ஜெயிச்சாங்க. அங்க இருக்கிறது 294 சீட்ஸ் தொகுதிகள். இந்த தடவை பயம் என்ன மமதாக்கு, 100 தாண்டிச்சு வச்சுக்கோங்க பிஜேபி. தனக்கு 150 140 வந்து அங்க தேவை வந்து உங்களுக்கு 294, அதுல பாதி 147 148 போறோம். பட் அவங்களை 150 வந்தா கூட வச்சுக்கோங்க, இல்ல 160 வந்து கூட ஆட்சி வந்துடும். ஆனா பிஜேபி 100 தாண்டிச்சுன்னா திரிணாமுல்ல பிளவு இருக்கும். ஏன்னா இவங்க அண்ணா மகன் அபிஷேக் பானர்ஜி
தன் அத்தையை கட்டி விட்டுருவாரு, நீ கிளம்பு டெல்லி அரசியல் பண்ணு, நான் முதல்வர் ஆறேன்னு. அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில் வர சுச்சுவேஷன் அங்கே வரக்கூடும். அதனால மமதா இந்த தடவை என்ன ரொம்ப முயற்சி என்னன்னா பிஜேபி 100 தாண்டக்கூடாது. இப்போ நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். இந்த இவ்வளவு பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஏன் 2 பேரும் கிளைம் பண்றாங்க, பிரைம் மினிஸ்டர் கிளைம் பண்றாங்க, மமதா கிளைம் பண்றாங்கன்னா, மேற்கு வங்காளத்துல பங்கால் ஓட்டர்ஸ்குள்ள ஒரு ஒரு மனப்பான்மை எப்படின்னா, எந்த கட்சி ஜெயிக்க போறதுன்னு சொல்றாங்களோ அதுக்கே நம்ம ஓட்டு போட்டுடலாம். அதுலதான் நமக்கு பாதுகாப்புன்னு அந்த பழைய பயம் இருக்குது ஒண்ணும். அதனாலதான் இவங்க 2 பேரும் சொல்றாங்க நாங்க தான் வரோம், நாங்க தான் வரோம். ஏன்னா 152 தொகுதியில் ஆயிடுச்சு. பாக்கி இருக்கிறது 142 தான் பாக்கி இருக்குது. சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னன்னா ஒரு ஒரு பெரிய உள்ளுக்குள்ள மமதாக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஆட்சி பிடிச்சா கூட அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? ஏன்னா பிஜேபி அதிக சீட் இருந்து வச்சுக்கோங்க, இப்ப அவங்கள்ட்ட 140 இருந்ததுன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் மமதாக்கு. அது மமதாக்கு தெரியும். சரி, கடைசியா உத்தரப்பிரதேசத்துல 2027 தேர்தல்ல முதலமைச்சர் வேட்பாளர் யோகி ஆதித்யநாத் தான் அப்படின்னு பிஜேபி தலைவர் நிதின் நவீன் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறத பார்க்கிறோம். 2 கேள்வி வருது. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தாக்கா அங்க அகிலேஷ் யாதவ் கை ஓங்குறதாக தகவல்கள் வர்றத பாக்குறோம். ஒரு உத்தரப்பிரதேச பாயிண்ட் ஆஃப் வியூல அதனால இந்த அனௌன்ஸ்மெண்ட்ட முன்னாடி பண்ணிட்டாங்களா பிஜேபி அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொன்னு, அப்படின்னா 2029 மக்களவை எலெக்ஷனுக்கு யார் பிரதமர்ன்றத அவங்க கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால யோகி ஆதித்யநாத்தை இங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்லைங்க, அகிலேஷ் யாதவ் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, பெரும்பாலும் யாதவ் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு, கொஞ்சம் ஓபிசி ஓட்டு, போன தடவை கொஞ்சம் தலித் ஓட்டு கிடைச்சிது. அதை விட புதுசா ஒன்றும் வரா மாதிரி தெரியல. ஏன்னா 2024 பார்லிமெண்ட் தேர்தலை வச்சு நம்ம சொல்றோம். இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திருப்பி யோகி முன்னாடி இருக்கிறவர் இல்லை, அது யோகி வர்சஸ்னு வரும். யோகின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் உத்தரப்பிரதேசம் மாறிடுச்சு. சட்ட ஒழுங்கு, மகளிர் பாதுகாப்பு, அப்புறம் வளர்ச்சி திட்டங்கள் முழுமை உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இது பிரமாதமாக மாறிடுச்சு. இதை தவிர்த்து உங்களுக்கு இந்துத்துவா, அயோத்தியா கோவில், அது இது பார்த்தீங்கன்னா யோகி அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். யோகிக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, கட்சிக்குள்ள சில தலைவர்கள் அவருக்கு எதிர்த்து இருக்காங்க. ஏன்னா இவர் டாமினேஷன். அந்த கன்ஃபியூஷன்ல சரி இந்த தடவை யூபி தலைவர்கள் பேர் சொல்லாமே போகுமோ, தலைமை அதாவது எல்லாருமே குரூப் லீடர்ஸ், அதை கன்ஃபியூஷனை எண்ட் பண்ணி இப்போ உடனே யோகி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி யோகி விட முடியாது. அடுத்த பிரதமர் வேட்பாளராக அவர் இருக்கக்கூடும்னு நிறைய நேரம் பேசப்பட்டு வந்தது. ஆனா இல்ல, இப்ப முதலமைச்சராகத்தான் அவர் இருக்க போறாருன்னு சொல்றாங்க. அப்படின்றது மூலமா அடுத்த தடவை மோடி அவர்கள் தான் அப்படின்னு நம்ம அந்த அஷூரன்ஸ் இருக்கிறதா பார்க்கிறீங்களா அந்த அறிவிப்பின் பின்னாடி? இப்ப அது ஒண்ணு இல்லைங்க. அடுத்த பிரதமர் அதாவது 2029 தேர்தல்ல என்ன ஆக போகுதுங்கிறது இந்த உத்தரப்பிரதேஷ் தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். 2027 உத்தரப்பிரதேஷ் தேர்தல்ல பிஜேபி 3ஆம் முறை நன்றாக ஜெயிச்சு வந்ததுன்னா அது இவர் நம்ம யோகியோட ரோல் மாறும். அவர் திருப்பி முதல்வராக வரலாம். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா, ஏன்னா இப்ப கூட பாருங்க மேற்கு வங்காளத்தில் வர வச்சிருக்காங்க. அவர் ஒன் ஆஃப் த ஸ்டார் கேம்பெயினர். பிரதமர் அமித்ஷா பிறகு யோகி. இந்த தடவை மேற்கு வங்காளத்தில் அதிகமாக வட இந்திய தலைவர்கள் அனுப்பல. இந்த தடவை கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. போன தடவை என்ன ஆச்சு, 21ல எல்லாமே வட இந்திய தலைவர்கள் அங்க. அப்ப மமதா அதை சொன்னாங்க, பாரு இது மேற்கு வங்காளத்தோட இதுவாக்கும், பங்காளிகளோட இது ப்ரைடு என்ன ஆகுது, பங்காளிகளுக்கு இது ஒரு இதுவா இருக்கும். அது போன தடவை பண்ணதுனால இந்த தடவை அதை அவ்வளோ பண்ணல. பிரதமர் அமித்ஷா, அது அமித்ஷா வேலை பார்த்தீங்கன்னா வார் ரூம்ல உட்காந்து வேலை. கேம்பெயின், அதாவது கேம்பெயினை விட உள்ள ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் அதிகமாக போட்டார். இப்போ அங்கே தான் இருக்காரு. 27 வரல அங்கே இருக்க போறாரு, கடைசி நாள் வரல. இந்த அதுல யோகி அங்க போறாரு. என்னன்னா யோகி பாருங்க, பிஜேபி இந்துத்துவை பிரிக்க முடியாது. அண்ட் யோகி தனக்காக ஒரு பேர் சம்பாதிச்சுட்டார் யூபியில். அண்ட் ஒன்று சாமானியர் மக்கள், மகளிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்தப்புறம் சட்ட ஒழுங்கு மாறிடுச்சு. அதை நம்ம அது உத்தரப்பிரதேசில் இல்லாதவங்க அதை புரிஞ்சுக்க முடியாது. காரணம் அவ்வளவு மோசமா இருந்தது. அகிலேஷ் யாதவ்னால இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வந்துருவாங்க, கிரிமினல் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவ் ஆயிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அது அகிலேஷ் யாதவ் அதுல இருந்து எப்படி வெளியில வருவார் எனக்கு தெரியல.
அண்ட் இப்ப கூட தேவையை பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் வர்சஸ் யோகினா அகிலேஷ் யாதவுக்கு அது கஷ்டம் தான். ஏன்னா அவர் குறிப்பிட்ட ஓட்டுகள் கூட இப்ப பாருங்க, இப்ப யாதவ் இப்ப பல யாதவ்கள் தலைவர்கள்லாம் இங்க பிஜேபியில இருக்காங்களே. சரி. இல்ல அடுத்த பிரதமரும் வேட்பாளரும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் தானா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க இருக்கு. அதுதானா இல்ல அதுல அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. இப்போதைக்கு மோடி இருக்கிற வரையில அதுக்கு அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. ரைட். ஓகே சார், நாம சந்திப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்போதைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.